வேலு கூட யாரெல்லாம்டா கோர்ட்டுக்கு போனது? அதான் அந்த பணங்காட்டுக்குள்ள வீடு கட்டி குடியிருக்கான்ல கரடி முத்து, அவன் தான். கரடி எதை கண்டுட்டா பாய்ந்து ஓடும்? அது நெருப்ப கண்டா பாய்ந்து ஓடும். அப்ப கொளுத்திர வேண்டியதுதான். ஆனா பணமரத்தை எப்படி நான் கொளுத்த முடியும்? பாஸ்பரஸ சாணி உருண்டையில வச்சு உருட்டி உருட்டி பனைமரத்துல வீசுங்கடா. வெயில் அடிச்சு சாணி காஞ்சதும் மரம் தானா எரியும். என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்குற ஃபார்முலா தெரியாது, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. ஐயா சிக்கனம் பண்றேன்னு சொல்லி பாஸ்பரஸ்க்கு பதிலா பான்ஸ் பவுடர் வாங்கி ஐயா ஐயா காலு, ஐயா காலு காலு, ஐயா காலு. ரெடி ரோல் ரோலிங். ஹாய் வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சொக்கம்பட்டிங்கிற கிராமம். திண்டுக்கல்ல சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல பூட்டு தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கு. கரும்புல வெள்ளை கருப்புன்னு 2 வகை இருக்கு. என்னாச்சு? ஏன் தெரியலையே? என்னாச்சு மனோ? ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? பனை மரத்தை கொளுத்துனானா? யாருங்க இந்த சக்கரை பாண்டி? ரொம்ப நல்லவம்மா. சிகரெட் குடிச்சான்னா தீய வீணாக்காம ஓலை குடிச்ச மேல போட்டுருவான். வெத்தலை பாக்கு போட்டான்னா வெள்ளை சட்டையா பார்த்து துப்பி வச்சுட்டு போயிருவான். என்ன இது கொடுமை? எப்படி அவரை சமாளிக்கிறீங்க? வேலுவும் அவங்க சித்தப்பாக்களும் தான் சமாளிக்கிறாங்க. நான் அந்த வேலுவை பார்க்கணுமே. இப்பதான் வேலு இந்த பக்கம் போயிருக்கு, திரும்ப வந்துடும். வேலு இன்னைக்கு அந்த சக்கர பாண்டியோட வீட்டை கொளுத்தி ஆகணும். இல்ல சித்தப்பா, அவன் 10 ரூபாய்க்கு கொளுத்துறா, நம்ம 20 ரூபாய்க்கு கொளுத்துற சரி வராது. இனிமே எவன் கொளுத்துறானோ அவன் கை எடுக்கணும், அப்பதான் பயப்படுவாங்க. அம்மா வேலு வண்டி சத்தம் கேக்குதுமா? ஏ மனோ கம் ஷூட் பண்ணு. ஆச்சரியமா இருக்கு, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் வாசு. ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஷாக்கிங்கா மட்டும் இல்ல, 27 வருஷமா எங்க அம்மா பண்ண வேண்டுதலுக்கெல்லாம் வரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவர் உங்க அண்ணனா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி ஒரு ஒற்றுமை. இந்த மீசையை முறுக்கி விட்டு தாடி எடுத்துட்டா அப்படியே நீங்க தான். இந்த விஷயத்தை உடனே அம்மா அப்பாட்ட சொல்லுவோம், சந்தோஷப்படுவாங்க. அம்மா கிட்ட சொன்னா நிறைய கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவன் அண்ணனா எல்லாமே இருந்தா முதல்ல நான் போய் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நாங்களும் வரோம் வாசு. வேணாம் சுவாதி, பிரச்சனையான ஊருன்னு சொல்றேன், பெரிய குடும்பத்தில் இருக்கான்னு சொல்றேன், எல்லாரும் போய் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். இப்போதைக்கு நான் மட்டும் போறேன். நம்ம கிரைம் டிவிஷன்ல ஒரு 10 பேர் ரெடி பண்ணி வை. ஏதாவது பிரச்சனைனா சொல்றேன், உடனே இறக்கிறேன். ஓகே. காற்று வாங்க போனேன். யாரா அந்த முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கேன்? சிறுசா இருக்குமோ, ஒருவேளை பெருசா இருக்குமோ? இது ஒரு தினுசா இருக்கே. பேசாம உள்ள பூந்து பாத்திர வேண்டியதான். யாருப்பா உள்ள? ஏண்டா போறதா இருந்தாலும் விட மாட்டியா? உடனே தூக்கி பாத்துருவியா? யோ நீ பொத்திக்கிட்டு என்ன பண்றேங்கிறதான் உள்ள வந்து பார்த்தேன் நானு. உள்ள வந்து பாக்குறதுக்கு இது என்ன ரூமாடா? அறிவி கட்டவனே, ஆவி பிடிக்கிறேன்டா. ஆவி பிடிக்கிறான்டா, சுடுகாட்டுல போய் பிடிக்க வேண்டிய வீட்டுக்குள்ள உட்காந்து ஏன் பிடிக்கிறேன்? யாருக்கிட்ட நான் கத்துறேன்? ஐயோ வெண்ணி ரசிக்கிட்டானே. கொல்லுங்கடா, சொல்ற வரைக்கும் அடிச்சு கொல்லுங்க. கரடு முத்து வீட்டையும் வடங்காட்டி கொடுத்து 2 பேரும் என்னடா? அண்ணா எங்கண்ணே ஜாலியா கிளம்பிட்டீங்க? இதெல்லாம் பார்த்தா அவங்க ஜாலியா இருக்க மாதிரி தெரியல. இல்லண்ணே, எப்பவுமே அழகா மூக்கு மூலியமா இருக்கீங்களா, அதான் கேட்டேன். தேனியில இருக்கிற நம்ம புளிய மரத்தை பூரா உளிப்பி உடைச்சு குத்தி காசாக்கி மார்க்கெட்ல கொண்டு கொடுத்துட்டு வர போறோம். போதுமா? தள்ளு. அப்ப கொட்டை பத்திரனே. என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. அப்படி முழுசா 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 முழுசா. அது என்ன பாதியா கட்டுன்னு சொல்ற? ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தி இல்ல அவனே உசுரோட இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாங்க பாரு. பிச்சு விடுற ராஸ்கல் ஒண்ணு. இரு வந்து வச்சுக்கிறோம். 2 பேரும் திண்டுக்கல்ல இருக்கிற ஈஸ்வரி லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. என்ன நாங்களும் வரோம். இல்ல சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். இங்க பக்கத்துல நல்ல லாட்ஜிங் இருக்கு. பாலம் இறக்கத்துல லெஃப்ட்ல ஈஸ்வரி லாட்ஜ் இருக்கு பாருங்க.
எங்க ஈஸ்வரி லாட்ஜுக்கு எப்படி போகணும்? நேரா போங்க. வேலு வயலு இந்த லாட்ஜ் தான் தங்கியிருக்காங்க. ஆனா இப்ப இங்க இல்ல. அவங்க ரூம் பக்கத்துல ஒரு ரூம் போடு. அண்ணே ஆ சொக்கம்பட்டிக்கு திருமுருகன் பஸ் 11:30 மணிக்கு போகுதுண்ணே. இதுப்பா திண்டுக்கல்ல தான் இருக்கும். ஆளுங்க இல்ல, நான் பார்த்துட்டேன். சார் நான் ஈவினிங் தான் வருவேன். ஓகே சார். ஊரெல்லாம் நம்ம ஹெரிச்சை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அண்ணே வேலுண்ணே நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டானே அவன். வா வா வந்துடு வா வா வா. நம்மளை பார்த்து ஏன் பயந்து வர்றாங்க? அண்ணே உங்களுக்கு பஸ் டைம் ஆச்சு. அடுத்த பஸ் 2:30 மணிக்கு தான். என்னடா சொல்ல? நம்ம ஆளுங்க கையை வேலு வெட்டிட்டானே. ஏய் இங்க உட்காந்துக்கிறது நம்ம வேலுது மாதிரி தெரியல. ஆமாண்ணே தாடி மீசை வச்சு ஆளே தெரியலையாப்பா. வேலு பஸ்ல போகுதுன்னா ஏதாவது சமாச்சாரம் இருக்கும்ண்ணே. என்னடா சொல்ற? நம்ம ஊர் வழியா சொக்கம்பட்டிக்கு போற பஸ்லனே. வேலு திடீர்னு பஸ்ல வரான்னா ஏதோ பிளானோட தான் வரான்னு நினைக்கிறேன். அவன் நமக்கு ரூட்டு போடுறதுக்குள்ள நாம அவன் ரூட்ல பாஞ்சிடணும். அவனை தூக்குங்கடா. வண்டி இங்க இருந்து ஒரு அடி நேரம் கூடாதாமா? ஏய் வாங்க வாங்க வாங்க. ஏய் இறங்க வேற. இறங்க பஸ் இருந்து ஏறுப்பா. டேய் உள்ள இருக்கடா பாரு. நல்லா பாரு. ஏறா பஸ் ஏறா. பாப்பா. ஏய் இந்த இருக்கடா வேற. ஏறா ஏறா. உள்ள ஏறு. வெட்டவன. தம்பி உங்களை சும்மா விட மாட்டாங்க. இறங்கி ஓடிடுங்க. எல்லாரும் இறங்க சீக்கிரம். நம்ம மடக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பஸ் எடுத்து அவனே ஓட்டுறானே. அவனை விட்டுறாத. விரட்டி புடி.
கம்மாக்கரையை தாண்டினதும் ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு பாம்பு வைக்க சொல்லு. ஓடியா